உலகளவில் மிக சிக்கலான ஒரு சூழலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். உயரும் உள்நாட்டு தேவைகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், அமெரிக்க வரிவிதிப்பு அபாயங்கள், நாடுகளுக்கு இடையான போர்கள், நிதி சந்தைகளின் தள்ளாடங்கள் என திரும்பிய திசையெல்லாம் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வரும் சூழல். இப்படி ஒரு சூழ்நிலையில் புதிய வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியை கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை ஓரளவு சமாளிக்கும் வகையில் பட்ஜெட் அறிவிப்புகள் இருந்தாலும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் எதுவும் பெரிதாக இடம்பெறவில்லை. அதுவும் அடுத்த சில மாதங்களில் தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அடிப்படை அறிவிப்புகள் இல்லை. சர்வதேச நிலவரங்களை கருத்தில் கொண்டும் 2047 வளர்ந்த பாரதம் என்பதை இலக்காக வைத்து மட்டுமே வரும் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொருளாதார ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட்டபடி பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த உற்பத்தித்துறை ஏமாற்றம் அடைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பங்கு சந்தைகள் நேற்றும் சரிந்து காணப்பட்டன. கடந்த நவம்பரில் பீகார் சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. அதற்கு முன் பிப்ரவரியில் வெளியான மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தது. இதை தவிர சம்பளதாரர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மேலும் வருமான வரி அடுக்குகள் குறைப்பு போன்ற அறிவிப்புகளும் வெளியாகின. தற்போது தமிழகம், கேரளம் மற்றும் வங்கம், மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி சட்டசபைகளுக்கு அடுத்த சில மாதங்களில் தேர்வு நடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரும் 2026-27 நிதிக்காண்ட மத்திய பட்ஜெட் பார்லிமென்ட்டில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 9வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் மக்களை கவரும் அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வந்த சூழ்நிலையில், ஆனால் 90 நிமிடங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்த 65 பக்க அந்த பட்ஜெட் உரையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. வருமான வரி சலுகைகள் இல்லாததால் சம்பளதாரர்களுக்கு இந்த பட்ஜெட் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தவில்லை. நேரடி மற்றும் மறைமுக வரிகளில் குறிப்பிடும்படியான மாற்றங்கள் இல்லாததால் சாதாரண மக்கள் முதல் பல துறைகளில் சேர்ந்தவர்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்காத பங்கு சந்தை பட்ஜெட் தினம் என்பதனால் நேற்று செயல்பட்டது. பட்ஜெட் உரையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிக்க பங்கு சந்தைகள் தொடர்ந்து வீழ்ந்தன. தற்போது இருக்கக்கூடிய சர்வதேச சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உற்பத்தி துறை மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்ஜெட்டில் நல்ல செய்திக்காக காத்திருந்த உற்பத்தி துறையினருக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கிறது. உற்பத்தி துறை, உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்குதல், வருமான வரி முறையை எளிமையாக்குவது, சுங்க வரிகளில் மாற்றம் உள்ளிட்ட சீரமைப்பு நடவடிக்கைகள் வளர்ச்சிக்கான எக்ஸ்பிரஸ் என தன் உரையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்கிறார். உற்பத்தியை அதிகரித்தல், போட்டியிடும் திறனை வளர்த்தல், மக்களின் திறன்களை மேம்படுத்துதல், அனைவரின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்தே என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று 3 கர்த்தா எனப்படும் கட்டமைப்புகளின் அடிப்படையில் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள், சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார சூழ்நிலைகள், போர்கள், மாறிவரும் சர்வதேச அரசியல் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். மாறிவரும் சர்வதேச சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் நம் நாட்டை தயார் செய்யும் நோக்கத்தோடும் 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை எட்டும் நோக்கத்துடனான நடவடிக்கைகள், அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதனாலும், நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டும், சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வதே முக்கியம் என்பதனாலும் பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இல்லை என கூறப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் இடும் வகையில் மின்னணு பாகங்கள் தயாரிக்க 40,000 கோடி ரூபாய் சலுகை திட்டம் தற்போது உலகெங்கும் பேசப்படும் அரிய வகை கனிமங்களுக்கு பதிலாக புதிய தொழில் வழித்தடம், கண்டெய்னர்கள் தயாரிப்பை ஊக்குவித்தல் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. திறன் சார்ந்த இளைஞர்களை உருவாக்கும் திட்டம், AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் தங்களுடைய தரவு அமைப்புகளை உருவாக்க 2047 வரை வரிச்சலுகை போன்ற அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. உள்கட்டமைப்புக்கான நிதி நடப்பு நிதியாண்டில் 11.20 லட்சம்
கோடி ரூபாயாக இருக்கிறது. இது வருட நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 12.20 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறை ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5% கட்டுப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். தற்போது 4.40% இருக்கிறது. மொத்தத்தில் இது கவர்ச்சியில்லாத பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படாமல் எதிர்காலத்தை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பொருளாதார பட்ஜெட் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்ஜெட் குறித்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பட்ஜெட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதே நேரத்தில் வரலாறு படைக்கும் பட்ஜெட். இது 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதுடன் நம் நாட்டின் சீர்திருத்த பயணத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் வளர்ந்த பாரத இலக்கை எட்டுவதற்கான தெளிவான பாதையை வகுத்து தருகிறது. நாட்டின் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் ரயிலின் வேகத்தை அதிகரிப்பதுடன் வாய்ப்புகளை உருவாக்கும் நெடுஞ்சாலையாகவும் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. மேக் இன் இந்தியா, தற்சார்பு பாரதம் போன்ற முயற்சிகளுக்கு வலு சேர்ப்பதுடன் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்காக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. மிகவும் வேகமான பொருளாதார வளர்ச்சி உள்ள நாடு என்பதுடன் நாம் நின்றுவிடக்கூடாது. எவ்வளவு வேகமாக முடியுமோ அந்த வேகத்தில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற நிலையை எட்ட வேண்டும். நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம், மக்களின் பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட நம் கொள்கைகள், நிதி பற்றாக்குறையை குறைப்பது, விலைவாசி உயராமல் கட்டுப்படுத்துவது, உள்கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு, வலுவான பொருளாதார வளர்ச்சி என பல அம்சங்களின் ஒருங்கிணைப்புதான் இந்த பட்ஜெட் என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார். இது குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் தற்பொழுது பார்க்க போகிறோம்.